பராசக்தி லோகக்ஷேமார்த்தமாய் மணித்வீபம்ங்கிற புண்ணியமான தீபத்தில் இருப்பதாயும் ஹிமாச்சலத்தில் இருப்பதாயும் பல பிரகாரமாய் அம்பாளுடைய ஸ்தானத்தை பற்றி வர்ணிச்சிருக்காள். சந்திரமண்டலமும் அம்பாளுடைய கோவிலாம். அதனால மகான்கள் எல்லாம் சந்திர மண்டலத்திலேயே பூஜை பண்ணுவாள். பௌர்ணமி என்ற தினம் நெத்த மேல உட்கார்ந்து புஷ்பத்தை வாரி வாரி சந்திரன் மேல தெரிவாள். எத்தனையோ பல யோகிகள் சந்திர கிரணத்தை தன் பக்கத்துல இழுத்துக்கிறாள். யோக மகிமையினால அந்த கிரணம் கிட்ட வருது, அதுலயே பூஜை பண்றாள். இப்படி எத்தனையோ விதமாய் அம்பாளை லோகத்துல ஆராதிச்சு அம்பாளுடைய அருளாலே எதையும் அடையலாம். தாயாருடைய அனுகிரகம் இருந்துட்டா ஒரு விதமான குறைச்சல் வராது, ஒரு சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும். பெரிய பதவியில இருப்பவர் சமீபத்தில் சொன்னார், எங்க அம்மா வாரி வாரி அன்னம் போட்டாள். நாங்க ரொம்ப ஏழை குடும்பமா இருக்கிற போது ஏழைகளுக்கு எல்லாம் போடுவோம், எல்லாருக்கும் போடுவோம். அப்ப சொல்லுவலாம், நான் இப்படி போடுறேனேன்னு நினைக்காதே, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லினாள். எஸ்எஸ்எல்சி படிச்சவனுக்கு 9,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்ணாறு ஜனமிட்டார். அவ்வளவு சம்சாரமும் எல்லாம் அம்பாளுடைய அனுகிரகம், அம்மாவுடைய அனுகிரகம். ஆத்துல அம்பாள் வச்சு பூஜை பண்றாள். தாயாருடைய அனுகிரகம். அது மாதிரி ஒரு பிரவருத்தி சத்பிரவருத்தி அவள் பண்ணின புண்ணியங்கள்லாம் அவர் சொன்னது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. எங்க மாமியார் சொன்ன தர்மம்னா அந்த அம்மா நாட்டு பொண்ணு. இப்படி மாமியாரை கொண்டாடுறவளை கூட இப்ப கதியில பாக்குறமே 65லேன்னு அப்படி தோண முடியாத ஒரு ரீதியில இருக்கு காலஸ்திதி. தர்மம் பண்ணினால் ஒரு நாளும் போனா போகவே போகாது. தர்மம் தான் ரட்சிக்கும். அதைத்தான் விவேகிகள் மனசுல நன்றாக புரிந்து கொண்டு எந்த காரியத்தை எப்படி செய்யணும் என்பதை பெரியவர்கள் மூலம் தெரிஞ்சு கொண்டு அழகாக செய்யணும். பாக்கி விவகாரத்தை மட்டும் செஞ்சா போறாது. புள்ள குட்டிய காக்காக காப்பாத்தலையா, குருவி காப்பாத்தலையா தன் குஞ்ச, பன்னி தன் குஞ்ச ரட்சிக்கலையா? அப்ப நமக்கும் பன்றிக்கும் என்ன வித்தியாசம்? நமக்கும் ஒன்னும் அதுக்கும் ஒன்னும் வித்தியாசமே இல்லை. அது மாதிரியாக நாம் காலே காலே நகிமுபனதம் புஜ்ஜதே புஜ்ய ஜாதம் கிருண்வந்த்யம்போ நகிமபி நகிம் சம்பிஷந்தி ஷபாசு உஷ்ணம் திஷ்வாம் நகிமுபுதுகாலே ஸ்ரீஷு கிண்ணோ ரமந்தே ஈஸ்வருவாள் சொன்னா நீலகண்ட ஈஸ்வருவாள், சின்னது ஈஸ்வருவாள்னு சொல்றது. அது என்ன காலையில பசிச்ச உடனே சாக்கடையில ஓடுற புழு போய் கொத்தலையா காக்கா? கீழே ஏதாவது ஒரு பூச்சி ஊறினா அதை சாப்பிடலையா பசிச்சது? ஜலம் வேணும்னா எந்த ஜலமா இருந்தாலும் சாக்கடை ஜலத்தை போய் அது குடிக்கலையா? காலே காலே நகிமுபனதம் புஜ்ஜதே புஜ்ய ஜாதம் கிருண்ணந்த்யம்போ நகிமபி நகிம் நகிமபி நகிம் சம்பிஷந்தி க்ஷபாசு. அஸ்தமிச்சதே அது மனைவியோட சயனம் பண்ணிக்கலையா? கூட்டுலே அது குஞ்சு குதிக்கலையா? குஞ்ச காப்பாத்தலையா? அது காப்பாத்துறா போல உன்னால குழந்தைய கூட காப்பாற்ற முடியலையே. புஷ்ணம் தில்வானி நகிம் பிருதுகானி ஸ்ரீஷு கிண்ணோ ரமந்தே. அது ஸ்திரீ போகத்தை அனுபவிக்கலையா? காக்கா இன்னதுதான் செய்யலாம் இன்னதுதான் செய்யப்படாதுங்கிற காக்காய்க்கும் உனக்கு என்ன வித்தியாசம்னு காட்டா. ரயில்ல போறான், பல்லு தேய்க்காம சாயை வித்தா வாங்கி குடிச்சு போடுறான். பாதி பல்லு தேய்ச்சுட்டு இருக்கிற போது காப்பி வந்தா வாங்கி குடிச்சு போடுறான். அப்புறம் உடனே இட்லி இட்லி வந்தா வாங்கி சொல்லப்படுறான். ஏதோ பகவானை பத்தி ஒரு 10 நிமிஷம் ஸ்மரிச்சோம், ஒரு நாமாவை பண்ணினோம், சுவாமிக்கு ஒரு அஞ்சலி பண்ணினோம், ஆகாரம் பண்ணோம்னு அப்படி இருக்க வேண்டாமா?
அப்படி இல்லைன்னா காக்காய்க்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ரயில்ல போறேன் முடியலன்னா சாப்பிடாம இருக்கியா? ரயில்ல போறாமா பிரசவிக்க கூட பிரசவிச்சு விடாது. ரயில்ல போறதுக்காக எந்த காரியம் நிற்கிறது? நெல்ல காரியத்தை விட்டு விடுறான். வடக்கு யார பாருங்க, அது எந்த ஜங்ஷனா இருக்கட்டும் போய் வெட்டுக்குள்ள தலையில் 4 சொம்பு ஜலத்தை விட்டுன்னு அது ரயில் பரபரம் போது விட்டு ஏறிப்படான் ரயில்ல. அவளுக்கு இன்னும் அந்த ஸ்நானம் பண்ணாம ஆகாரம் பண்ணப்படாது ஒரு ரீதி, ஏதாவது பகவான ஒரு ஜபம் ஒரு நமஸ்காரம் ஸ்தோத்திரம் பண்ணாம சாப்பிடக்கூடாது ஒரு நிலைய வாழ்க்கை இருக்கு. நம்ம தட்சிண தேசத்துல அது ரொம்ப போயிடுது. இங்கதான் இருந்தது நிறையாது. அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் காலையில் சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஏதாவது ஒரு குன்றம் அவரவர்களுடைய குலாச்சாரத்துக்கு தகுந்தபடி ஒரு குன்றத்தை தரிச்சுண்டு ஒரு மந்திரத்தையோ ஒரு ஜபத்தையோ ஒரு நமஸ்காரத்தையோ ஒரு ஸ்தோத்திரத்தையோ செஞ்சுட்டு தான் ஆகாரம் பண்ற வழக்கம். இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போறது. அதனால என்ன ஆகுது? க்ஷேமம் குறையுது. கஷ்டம் வந்தபோது கண்ணால் ஜனம் பண்றான். அசத்தி கிரியதே கர்ம உதத்தி அனுபவியதே. அப்ப தப்பு பண்ற போது சிரிச்சுக்கிண்டு பண்றான், அனுபவிக்கிற போது அழுதுகிண்டு பண்றான். கத்திய காட்டுறான் 6 வருஷம் கடங்காவை. 1/2 செகண்ட் தானே காட்டினா இதுக்கு 6 வருஷம் போடுறேன்னா தப்புக்கப்பட்டான். அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணினோம், 10 ஜென்மா அம்பாவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், அம்பாவுடைய பிரசாதம் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நாம் ஒரு தேவதார்ச்சனம் பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணி துதிச்சு அது மாதிரி ஆராதிக்கணும். அது மாதிரியான ஆராதங்கள் நம்ம தேசத்துல விட்டு போகவே கூடாது. அதெல்லாத்தையும் சொல்வதற்காகத்தான் இந்த தேவி பாகவதம்ங்கிற புராணம் அம்பாளுடைய மகிமையை பற்றி. அம்பாள் இல்லாத இடமில்லே. சந்திர மண்டலத்தில் இருக்காள், ஹிமாச்சலத்தில் இருக்காள், மணித்வீபில் இருக்காள். மணித்வீபு சாஸ்வதமான ஸ்தானம். பாக்கி இடங்கள்ல எல்லாம் அம்பாள் பல சந்தர்ப்பங்கள்ல அங்க வந்து வசிச்சு லோகத்துக்கு க்ஷேமத்தை அளிச்சிருக்காள். அப்படிப்பட்ட பராசக்தியினுடைய சரித்திரம்